இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். தமிழகத்தில் நிஜமாகவே தாவேக வெர்சஸ் திமுக தானா? பரபரப்பை கூட்டும் கருத்து கணிப்பு. தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நேற்று வெளியானது. தமிழகத்தை பொறுத்தவரை பெரும்பாலான கருத்து கணிப்புகள் திமுகவுக்கு சாதகமாகவே இருந்தன. ஜேவிசி, நியூஸ் 18, ஸ்பிக் மீடியா நிறுவனங்கள் அதிமுகவுக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருந்தன. தாவேகவுக்கு குறைந்தது 4 முதல் அதிகபட்சம் 40 சீட்கள் வரை கிடைக்கலாம் என பல நிறுவனங்கள் கணித்திருந்தன. ஆனால் ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் தாவேக ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே சொல்லியது. இன்று வெளியான டுடேஸ் சாணக்கியா கருத்து கணிப்பில் திமுகவுக்கு அடுத்த இடத்தில் தாவேக இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. அதிமுகவை பின்னுக்கு தள்ளி 2வது இடத்தை பிடிக்கும் தாவேக எதிர்க்கட்சியாகும் வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கிறது. 15 நாள் பரோல் கேட்ட இன்ஸ்பெக்டர், நீதிபதிகள் சொன்னது என்ன? சாத்தான்குளம் வழக்கில் ஹைகோர்ட் முக்கிய உத்தரவு. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தை சேர்ந்த வியாபாரி ஜெயராஜ், அவரது மகன் பெனிக்ஸ் ஆகியோரை போலீசார் 2020ஆம் ஆண்டு விசாரணைக்கு அழைத்து சென்று விடிய விடிய தாக்கியதில் இருவரும் உயிரிழந்தனர். இதை கொலை வழக்காக பதிவு செய்து இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர், எஸ்ஐக்கள் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ், பால்துறை, ஏட்டுக்கல் முருகன், முத்துராஜ், தாமஸ் பிரின்சஸ், போலீஸ்காரர்கள் செல்லதுரை, வெயிலமுத்து ஆகியோர் கைது செய்யப்பட்டு மதுரை சிறையில் அடைக்கப்பட்டனர். 9 பேருக்கும் தூக்கு தண்டனை விதித்து கடந்த 6ஆம் தேதி மதுரை மாவட்ட கோர்ட் உத்தரவிட்டது. இந்நிலையில் மதுரை மாவட்ட கோர்ட் வழங்கிய தூக்கு தண்டனையை உறுதி செய்ய கோரி தமிழக அரசு மற்றும் சிபிஐ தரப்பில் ஹைகோர்ட் மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. கடந்த வாரம் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது தூக்கு தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய 9 குற்றவாளிகளுக்கும் ஏப்ரல் 30ஆம் தேதி வரை நீதிபதிகள் அவகாசம் வழங்கினர். இந்த வழக்கு இன்று மீண்டும் நீதிபதிகள் ஆனந்த் வெங்கடேஷ், ராமகிருஷ்ணன் அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. 9 குற்றவாளிகளையும் வீடியோ கான்பரன்சிங் வாயிலாக நீதிபதிகள் முன் போலீசார் ஆஜர்படுத்தினர். அப்போது நீதிபதிகள் இந்த வழக்கில் வாதாட 9 பேரும் வழக்கறிஞர்களை நியமனம் செய்துவிட்டீர்களா என கேட்டனர். அதற்கு அடுத்த விசாரணைக்குள் வழக்கறிஞரை நியமித்து விடுவோம் என பதிலளித்தனர். இதையடுத்து சிபிஐ மேல்முறையீட்டு மனுவின் நகலை குற்றவாளிகளுக்கு வழங்க ஹைகோர்ட் பதிவாளருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். முதல் குற்றவாளியான ஸ்ரீதர் இந்த வழக்கில் தானே வாதாடப் போவதாக தெரிவித்தார். மேல்முறையீட்டு மனுவை தயார் செய்ய 15 நாள் பரோல் விடுப்பு வழங்குமாறு கோரிக்கை வைத்தார். அதனை நீதிபதிகள் ஏற்க மறுத்தனர். மேல்முறையீட்டு மனு தயாரிக்க சிறைத்துறை போதிய வசதிகளை செய்து தரும். சிறையில் அனைத்து வசதிகளும் உள்ளது. எனவே விடுமுறை தேவையில்லை என கூறி அவரது கோரிக்கையை நிராகரித்தனர். 6வது குற்றவாளியான முத்துராஜ் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்துள்ளார். மற்ற 8 பேரும் ஜூன் 1ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும். இந்த வழக்கு தமிழகமே உற்றுநோக்கும் வழக்கு. எனவே இந்த வழக்கில் தினமும் விசாரணை நடத்தப்படும். இதற்கான தேதி விவரங்கள் ஜூன் 4ஆம் தேதி அறிவிக்கப்படும் என நீதிபதிகள் தெரிவித்தனர். வழக்கை அன்றைய தினத்துக்கு ஒத்திவைத்தனர். ஒரு இன்ச்சு கூட நகரவே கூடாது, எந்நேரமானாலும் காத்திருப்பேன். தமிழக சட்டசபை தேர்தலில் பதிவான ஓட்டுகள் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. ரிசல்ட்டுக்கு இன்னும் 3 நாட்களே இருக்கின்றன. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் பெரும்பாலானவை திமுகவுக்கு சாதகமாக வந்துள்ளன. ஆக்சிஸ் மை இந்தியா மட்டும் தாவேக ஆட்சியை பிடிக்கும் வாய்ப்பு இருப்பதாக கருத்து கணிப்பில் சொல்லியிருக்கிறது. இச்சூழலில் தாவேக வேட்பாளர்களுடன் அக்கட்சி தலைவர் விஜய் பனையூர் அலுவலகத்தில் ஆலோசனை நடத்தினார். ஓட்டு எண்ணிக்கையின் போது எப்படி செயல்பட வேண்டும், எதிர்க்கட்சிகள் சதியை எப்படி முறியடிப்பது உள்ளிட்ட பல விஷயங்கள் பற்றி விஜய் ஆலோசித்திருக்கிறார். வெற்றி பெறும் வேட்பாளர்கள் எந்நேரமானாலும் பனையூர் ஆபீஸுக்கு வர வேண்டும், நான் காத்திருப்பேன் என்று விஜய் அட்வைஸ் செய்துள்ளார். உலகுக்கு மோடி சொன்ன மெசேஜ், ராணுவத்தில் மாயம் செய்யும் ஏஐ. பஸ் மாசுரனை ஒப்பிட்டு ராஜ்நாத் பரபரப்பு பேச்சு. கடந்த ஆண்டு நடந்த பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் பாகிஸ்தானில் இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியது. பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து ராணுவம் துல்லிய தாக்குதல் நடத்தி 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகளை கொன்றது. இந்தியாவை உலகமே திரும்பி பார்க்க வைத்து ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வரும் மே மாதத்துடன் ஓராண்டு ஆகிறது.
இந்நிலையில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது நீண்டகால போருக்கு இந்தியா தயாராகவே இருந்ததாக ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற தேசிய பாதுகாப்பு உச்சி மாநாட்டில் அவர் பேசியதாவது, இந்திய ராணுவத்துக்கு திறன் குறைந்ததால் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை இந்தியா நிறுத்தவில்லை. மூன்றாவது நாடு சொன்னதற்காகவும் போரை நிறுத்தவில்லை. சொந்த விருப்பத்தின் பேரிலேயே ஆபரேஷன் சிந்தூரை நிறுத்தினோம். அப்போது நீண்டகால போருக்கு இந்தியா தயாராகவே இருந்தது. பயங்கரவாத தாக்குதலுக்கு அறிக்கைகள் வெளியிட்டு கண்டனம் தெரிவிக்கும் பழைய நடைமுறையை இந்தியா பின்பற்றுவதில்லை. மாறாக பயங்கரவாத தாக்குதல் நடத்தினால் பயங்கரவாதிகளை இந்தியா கூண்டோடு அழிக்கும் என்பதைத்தான் ஆபரேஷன் சிந்தூர் காட்டியது. பிரதமர் மோடி உலகுக்கு சொன்ன மெசேஜ் தான் ஆபரேஷன் சிந்தூர். பாகிஸ்தான் போன்ற நாடுகள் தொடர்ந்து பயங்கரவாதத்தை ஆதரித்து வருகின்றன. இந்தியா, பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளும் ஒரே சமயத்தில்தான் சுதந்திரம் பெற்றன. ஆனால் இந்தியா ஐடி துறையில் உலக அளவில் அறியப்படும் நிலைக்கு வளர்ந்துள்ளது. ஆனால் சர்வதேச பயங்கரவாதத்தின் மையப்புள்ளியாக பாகிஸ்தான் உருவெடுத்துள்ளது என ராஜ்நாத் சிங் கூறினார். और साथियों, हमने हमेशा देखा है कि पाकिस्तान जैसे देश लगातार आतंकवाद को समर्थन देते आए हैं और यही कारण है कि भारत और पाकिस्तान दोनों एक ही समय आजाद हुए, लेकिन आज भारत को पूरी दुनिया में जहां इंफॉर्मेशन टेक्नोलॉजी के लिए जाना जाता है, वहीं पाकिस्तान दूसरे आईटी यानी इंटरनेशनल टेररिज्म का मरकज माना जाता है. ராணுவத்தில் ஏஐ பயன்பாடு குறித்தும் பேசிய ராஜ்நாத் சிங் ஏஐ தொழில்நுட்பத்தை பஸ்மாசுரனுடன் ஒப்பிட்டு பேசினார். புராண கதைகளில் பஸ்மாசுரன் எனும் அரக்கன் இருந்தான். யார் தலையில் கை வைத்தாலும் அவர்கள் சாம்பலாக வேண்டும் என்ற வரத்தை சிவனிடம் இருந்து அவன் பெற்றிருந்தான். ஒரு கட்டத்தில் வரம் கொடுத்த சிவனின் கையிலேயே கை வைக்க அவன் முயற்சித்ததாக புராண கதைகளில் கூறப்படுகிறது. ஏஐ போன்ற வரம் பஸ்மாசுரன் போன்ற தவறான நபரின் கைகளுக்கு கிடைத்தால் அது பல துறைகளுக்கு வேட்டு வைத்துவிடும். மாறாய் சரியான கைகளுக்கு ஏஐ கிடைக்கும் போது அது பல பயனுள்ள திட்டங்களுக்கு வழிவகுக்கும். சிந்தூர் நடவடிக்கையின் போது பிரம்மோஸ் ஏவுகணை முதல் கண்காணிப்பு தளங்கள் வரை அனைத்திலும் ஏஐ தொழில்நுட்பத்தை திறம்பட கையாண்டோம். துல்லியத்தை மேம்படுத்தி தாக்குதல் திறனை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல ஏஐ தொழில்நுட்பம் பெரிதும் உதவியது. இந்திய ராணுவத்தில் ஏஐ பயன்பாட்டுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக சுதர்ஷன் வான் பாதுகாப்பு ஏவுகணை திட்டத்தை கூறலாம். இப்படி இந்திய ராணுவத்தில் ஏஐ அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. ஏஐ போன்ற நவீன தொழில்நுட்பங்களால் நம் நாடு கூடுதல் பாதுகாப்புடன் விளங்குவதுடன் செழிப்பாகவும் மாறும் என ராஜ்நாத் சிங் கூறினார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா பற்றி யூபி சட்டசபையில் சிறப்பு விவாதம். பார்லிமெண்ட் மற்றும் அனைத்து மாநில சட்டசபைகளிலும் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் வகையிலான சட்ட திருத்த மசோதா 2 பங்கு எம்பிக்கள் ஆதரவு இல்லாததால் லோக்சபாவில் நிறைவேறாமல் போனது. இந்த மசோதாவை எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு தோற்கடித்ததாக மத்திய அரசு குற்றம் சாட்டியது. ஆனால் பெண்கள் மசோதா என்ற பெயரில் லோக்சபா தொகுதி மறுவரையறை மசோதாவை நிறைவேற்ற நினைத்ததால் தான் எதிர்த்ததாக எதிர்க்கட்சிகள் விளக்கம் அளித்தன. லோக்சபாவில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா தோல்வியடைந்தது குறித்து யூபி சட்டசபையில் இன்று சிறப்பு விவாதம் நடந்தது. சட்டசபையில் முதல்வர் யோகி ஆதித்யநாத் பேசினார். பெண்கள் வெறும் பயனாளிகளாக மட்டும் இருக்கக்கூடாது, அவர்கள் நாட்டை வழிநடத்தும் சக்தியாகவும் அதிகாரம் இயற்றும் சக்தியாகவும் இருக்க வேண்டுமென பிரதமர் மோடி நினைக்கிறார். அதற்காகத்தான் பார்லிமெண்ட் மற்றும் சட்டசபைகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு அளிக்க மத்திய அரசு முயற்சித்தது. ஆனால் பெண்களை மதிப்பதாக கூறும் எதிர்க்கட்சிகள் பெண்கள் இடஒதுக்கீடு மசோதாவை தோற்கடித்ததுடன் பார்லியில் கைகொட்டி ஆரவாரம் செய்தனர் என்றார். தொடர்ந்து விவாதம் நடந்தது. இந்த விவகாரத்தில் ஏற்கனவே எங்கள் நிலைப்பாட்டை தெரிவித்து விட்டோம். இந்த விவகாரம் வெறும் விளம்பர நோக்கத்திற்காகவும் பொய்யான தகவலை பரப்பவும் நடப்பதாக காங்கிரஸ் சமாஜ்வாதி கட்சியினர் விமர்சித்துள்ளனர். விளைவுகள் மிகவும் மோசமாக இருக்கும், அமெரிக்காவை எச்சரித்தது ரஷ்யா. ஈரான் அமெரிக்க போர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு இரு நாடுகளிடையே அமைதி பேச்சுவார்த்தை பாகிஸ்தானில் நடைபெற்று வருகிறது. முதற்கட்ட பேச்சு தோல்வியடைந்த நிலையில் இரண்டாவது பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை. இது தொடர்பாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி சமீபத்தில் ரஷ்ய அதிபர் புட்டினை சந்தித்து பேசினார். மத்திய கிழக்கில் அமைதி திரும்புவதற்கான அனைத்து ராஜதந்திர முயற்சிகளுக்கும் இயன்ற உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாக ஈரானுக்கு அதிபர் புட்டின் உறுதியளித்திருந்தார். இச்சூழலில்தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புட்டினுடன் போனில் பேசியுள்ளார். சுமார் 1.5 மணி நேரம் உரையாடல் நீடித்தது. ஈரான் மற்றும் உக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பாக இரு தலைவர்களும் விவாதித்திருக்கிறார்கள். ஈரான் போர் நிறுத்தம் சரியான முடிவுதான்,
அமைதி திரும்பவும் ஒட்டுமொத்த நிலைமையை சீரமைக்கவும் உதவும் என்று புட்டின் சொல்லியிருக்கிறார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது மீண்டும் ராணுவ நடவடிக்கையில் இறங்கினால் அது வளைகுடா நாடுகளுக்கு மட்டுமல்ல சர்வதேச சமூகத்துக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று புட்டின் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அகற்றுவதற்கு உதவ தயார் என்றும் புட்டின் கூறியிருக்கிறார். உக்ரைன் போரை நிறுத்துவது தொடர்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கேட்டிருக்கிறார். ரஷ்யாவின் 2ஆம் உலகப் போர் வெற்றி தின கொண்டாட்டங்கள் முடியும் வரை உக்ரைன் மீதான போரை நிறுத்தி வைக்க தயாராக இருப்பதாக ரஷ்ய அதிபர் புட்டின் கூறியிருக்கிறார். அதிபர்கள் புட்டின், ட்ரம்ப் இருவரின் பேச்சுவார்த்தையால் ஈரான் உக்ரைன் போர்கள் விரைவில் முடிவுக்கு வருமா என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதிர்ச்சி தந்த தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 1600 உயர்வு. சர்வதேச சந்தைகளில் நிலவும் பொருளாதார மாற்றங்களால் இந்தியாவில் தங்கம் விலைகள் ஏற்றம் இறக்கம் காணப்படுகிறது. நேற்று ஒரு சவரன் 1,11,200 ரூபாய்க்கும் 1 கிராம் 13,900 ரூபாய்க்கும் விற்பனையானது. இன்று காலை தங்கம் விலைகள் மாற்றமில்லை. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக குறைந்து வந்த தங்கம் விலை இன்று சவரனுக்கு 1600 ரூபாய் அதிகரித்து அதிர்ச்சி அளித்தது. கிராமுக்கு 200 ரூபாய் உயர்ந்தது. ஒரு சவரன் 1,12,800 ரூபாய்க்கும் 1 கிராம் 14,100 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 10 ரூபாய் உயர்ந்து 270 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. செந்தில் பாலாஜியின் ஊழல் தனி ஆணையம் வேண்டும். ஊழலுக்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டுமானால் அது திமுகவின் செந்தில் பாலாஜிக்குத்தான் கொடுக்க வேண்டும் என கோவை வடக்கு தொகுதி பாஜக வேட்பாளர் வானதி விமர்சித்துள்ளார். அவரது அறிக்கை: தமிழக மின் வாரியத்திற்கு 45,800 டிரான்ஸ்பார்மர்கள் வாங்கியதில் 397 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது குறித்த வழக்கை சிபிஐக்கு சென்னை ஹைகோர்ட் மாற்றியிருப்பது வரவேற்கத்தக்கது. இது ஊழலுக்கு எதிரான போராட்டத்துக்கு கிடைத்த பெரும் வெற்றி. 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில் ஊழல் நடக்காத துறைகளே இல்லை. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் நடந்த ஊழல்களை அமலாக்கத்துறை ஆதாரங்களுடன் அமல்படுத்தியது. ஆனால் திமுக அரசும் காவல்துறையும் வழக்கு பதிவு செய்யக்கூட மறுத்து வருகிறது. திமுக அரசில் ஊழலுக்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டுமானால் அது செந்தில் பாலாஜிக்குத்தான் கொடுக்க வேண்டும். செந்தில் பாலாஜி செய்த ஊழல்கள் பற்றி விசாரிக்க தனி ஆணையமே அமைக்க வேண்டும். செந்தில் பாலாஜி போன்ற ஊழல்வாதிகள் இனியும் தப்ப முடியாது என வானதி தெரிவித்துள்ளார்.